நம்ம பெரிய கட்சின்னு பேசுறோம், ஆளுகின்ற கட்சின்னு பேசுறோம், நாம கூட பணம் கொடுத்தாதான் அவன் வரான். ஆனா சீமான் ₹1 கூட கொடுக்காம அவன் பணத்தை செலவு பண்ணிட்டு கூட்டத்துக்கு வரானே, இது என்னடா இப்படி இளைஞர்கள் இருக்காங்க? ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சியில இது போன்ற இளைஞர்கள் கொள்கைவாதிகள் எல்லாம் இருந்தா திராவிட கட்சி பாதிப்பு ஏற்பட்டுருமே நமக்கு என்ற அடிப்படையில நாம் தமிழர் கட்சி குறித்து ஒவ்வொரு நாளும் அவதூறு பரப்புறாங்க, திரள் நிதி வாங்குறாங்க. குறிப்பா இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் சமூக வலைதளத்துல நாம் தமிழ் கட்சிக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க. நீங்க எல்லாம் எடுத்ததே இல்லை பாரு. மக்கள் பணத்தை சுரன்றதுதான் ஆக சிறந்த பிச்சை. பாண்டி சொன்ன விளக்கத்தை பாருங்க. அப்படியெல்லாம் எப்படிங்க சொல்றீங்க? அதாவதுங்க தமிழ்நாட்டு அரசியல், ஏன் இந்திய அரசியல் வச்சீங்களா, பெண்களுக்கு சமமா வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சட்டமன்ற தேர்தலில் 117 இடத்துல ஆணுக்கு நிகர் பெண் சமமா வாய்ப்பு கொடுத்த கட்சி. பாராளுமன்ற தேர்தலையும் சீமான் அவர்கள் செயல்படுத்தினாரு. ஆனா மத்த கட்சி, நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவிலே எந்த ஒரு கட்சியும் பெண்களுக்கு சமமா வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா சீமான் அவர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார். அப்ப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்று பேசுகிறீர்கள். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் பெரிய கட்சிங்க திமுக அப்படின்னு பேசுவார்கள். அதே போல 1 கோடி தொண்டர்களை நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவார்கள். அதே போல தேசிய கட்சி நாங்கள் காங்கிரஸ், பெரிய கட்சி நாங்கள் பாஜக அப்படின்னு தமிழ்நாட்டில் இப்படி பேசக்கூடிய கட்சி தலைமைகள் எல்லாம் இருக்காங்க. அதாவது நான் கேட்குறேங்க, இப்ப திமுக ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அந்த கூட்டத்துக்கு வராரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பார்வையில, திமுக கட்சியை சார்ந்தவர்களுடைய பார்வையில பெரிய தலைவருங்க, கருணாநிதி அவர்களின் வாரிசுங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு மகன்க அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் கூட வரக்கூடிய மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? குவார்டர் கொடுக்கணுமா? பிரியாணி கொடுக்கணுமா? ஒரு தலைக்கு 500 அல்லது 1000 கொடுக்கணும்ல. கொடுத்தாதானே உதயநிதி ஸ்டாலினை பார்க்கறதுக்கு வருவாப்புல, மக்கள் எல்லாம் வருவாங்களே. அதே போலதான் ஸ்டாலின் வந்தாலும் அதே நிலைமை தான். காசு கொடுத்தாதான் மக்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாலும் காசு கொடுத்தால்தான் மக்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுறத காது கொடுத்து கேட்பாங்க. இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், கூட்டத்தை பாஜக சார்பா கூட்டத்தை கூட்டினாலும் காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்ட முடியாதுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றாலும் கூட பணம் கொடுத்துதான் மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க, பணம் கொடுத்தாதான் அவன் அந்த கட்சி கூட்டத்துக்கு போறான். ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பாருங்களா, தன்னுடைய பணத்தை கொடுத்து, நான் மாவீரர் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வரேன், நான் நிதி தரேன், நான் ஒரு 2000 ரூபாய் நிதி தரேன். அதே போல கூட்டத்துக்கு பேருந்து செலவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவனே பார்த்து அவன் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுவா. இது எந்த கட்சியில் நடக்குது? நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் நடக்குதுங்க. குறிப்பா சீமான் அவர்கள் இப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை வச்சிருக்காரு என்ற வைத்தறிச்சல, பொறாமையில நம்ம பெரிய கட்சின்னு பேசுறோம், ஆளுகின்ற கட்சின்னு பேசுறோம், நாம கூட பணம் கொடுத்தாதான் அவன் வரான். ஆனா சீமான் ₹1 கூட கொடுக்காம அவன் பணத்தை செலவு பண்ணிட்டு கூட்டத்துக்கு வரானே, இது என்னடா இப்படி இளைஞர்கள் இருக்காங்க? ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சியில இது போன்ற இளைஞர்கள் கொள்கைவாதிகள் எல்லாம் இருந்தா திராவிட கட்சி பாதிப்பு ஏற்பட்டுருமே நமக்கு என்ற அடிப்படையில நாம் தமிழர் கட்சி குறித்து ஒவ்வொரு நாளும் அவதூறு பரப்புறாங்க. கேட்டா திரள் நிதின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் திரள் நிதி வாங்குறாங்க. திரள் நிதி வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் சொகுசு வாழ்க்கையை வாழ்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக ஒரு மாநாடு நடத்தினா பல கோடிகள் செலவு செய்வதற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாரா இருக்காங்க. பல கோடி பணத்தை கொடுப்பாங்க. அதிமுக ஒரு மாநாடு நடத்தினா பல கோடிகள் கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க. பல லட்சங்கள் கொடுப்பாங்க. ஒன்றிய செயலாளர்னா ஒரு 2 லட்சம் கொடுப்பாரு, 3 லட்சம் கொடுப்பாரு. மாவட்ட செயலாளர்னா 10 கோடி கொடுப்பாரு. திமுக மாநாடெல்லாம் இப்படிதான் நடத்துறாங்க. அதிமுகவும் மாநாடு இப்படிதான் நடத்துறாங்க. கட்சிக்காரங்க கிட்ட பணத்தை வாங்குறாங்க. அதாவது அந்த பணம்லாம் எப்படியாப்பட்ட பணம் உங்களுக்கு தெரியும். அது மக்களுடைய பணம், மக்களிடம் இருந்து சுரண்டிய பணம், ஊழல் செய்த பணம், கொள்ளையடித்த பணம். கொள்ளையடித்த பணத்தையே வாங்கி அவர்கள் கூட்டம் நடத்துறாங்க. ஆனா நாம உழைத்த பணத்தை நாம ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும்,
அதாவது நம்ம தமிழ் தேசிய அரசியல் வென்றால்தான் தமிழர்கள் இந்த நிலத்தில் வாழவே முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. தமிழை அழித்து வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். அதனால நம்ம இலக்கு அடையணும், நம்ம கனவு நினைவாகணும் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் நம்மளால முடிஞ்ச ஒரு தொகையை கொடுக்குறோம். 1000 கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம். இருக்கிறவங்க தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும்னு நினைக்கிறவங்க கொடுத்து உதவி செய்யறாங்க. நாம் தமிழர் கட்சி அதை நிதியா வாங்கி கூட்டத்தை நடத்துது. ஊழல் செய்த பணத்தை வாங்கி கூட்டத்தை நடத்துற இந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம், திமுக, அதிமுக, இந்த தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி மேல இவர்கள் திரள் நிதி வாங்குறாங்க, வசதியா வாழ்றாங்க. இதெல்லாம் கொடுமலை, கால கொடுமலை. நீங்க யோசிச்சு பாருங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்துல எப்படி இவ்வளவு பெரிய பணம் வந்தது? என்னப்பா அவரு விலை உயர்ந்த கார்ல பயணிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் கிட்ட விலை உயர்ந்த கார் இருக்கு. இப்ப ஸ்டாலின் மருமகன் கிட்ட பல கோடியில் அவர் வாட்சே கட்டியிருக்காரு. இதெல்லாம் விமர்சனமா முன்வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்வைக்க மாட்டாங்க. இந்த திராவிட ஆதரவாளர்களும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. ஆனா 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, 10,000 கொடுங்க, உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு நம்ம உறவுகள் கிட்ட தான் நம்ம வாங்குறோம். நம்ம உறவுகள் கிட்ட வாங்கி நாம ஒரு கூட்டத்தை நடத்துறோம். அந்த கூட்டத்தை திரள் நிதி வாங்குறாங்க. குறிப்பா இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் சமூக வலைதளத்திலாம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க. நீங்க எல்லாம் எடுத்ததே இல்லை பாரு. மக்கள் பணத்தை சுரன்றதுதான் ஆக சிறந்த பிச்சை. இப்ப நாம மக்களுக்கான ஒரு அரசியல் முன்வைக்கிறோம், தமிழ் தேசிய அரசியல் வெல்லும்னு நினைக்கிறோம். நம்ம கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கு? நம்ம மக்கள் பணத்தை திருடி வச்சிருக்குமா, சுரண்டி வச்சிருக்குமா? அப்ப நாம கட்சியை கட்டமைக்கிறோம், ஒரு கூட்டத்தை நடத்துறோம்னா நம்ம உறவுகள் அனைவரும் சேர்ந்துதான் அந்த கூட்டத்தை வலிமைப்படுத்தணும். அது நம்முடைய கடமை, அதை நாம செய்யறோம். ஆனா இவர்கள் பாருங்க, நம்ம திரள் நிதி கிண்டல் செய்தாலும் கூட இவர்கள் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கும் பணம் கொடுத்து உதவி செய்யறாங்க. இதை தடுத்து நிறுத்தணுங்க. இதை தடுத்து நிறுத்தினா சீமான் எந்த கூட்டத்தையும் நடத்த முடியாது, சீமான் பேசக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி இவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பெருகிறது, இவர்களால் ஏற்கவே முடியல. அதனாலதான் திரள் நிதி வாங்குறாரு சீமான் அப்படின்னு கிண்டல் பண்றது. சொகுசான வாழ்க்கையை வாழ்றது இந்த திராவிட ஆதரவாளர்கள், திமுக கட்சியில் பயணிக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிமுக கட்சியில் பயணிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம உறவுகள் கிட்ட வாங்கி நாம ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு நினைச்சா அதை கொச்சப்படுத்துறது, அதை இழிவுபடுத்துறது. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் தங்களுடைய பணத்தை கொடுத்துதான் இந்த கூட்டத்தை வலிமைப்படுத்துறாங்க. அது எங்களுடைய கடமையா நினைச்சு நாங்க பணி செய்யறோம். இதனை கொச்சப்படுத்துறதுக்கு இந்த திராவிட ஆதரவாளர்களுக்கு ஒரு துளி கூட தகுதியே இல்லை. நீங்க இப்படி கொச்சப்படுத்துறதால நாங்க கவலைப்பட போறது இல்லை. குறிப்பா இது குறித்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நேற்று ஐபிசி தமிழ் வலைவலியில ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. சீமான் செய்யறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க கட்சி உறவுகள், அவருடைய கொள்கையை ஏற்றவர்கள் அவருக்கு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியின் மூலமா தான் அவர் கட்சி நடத்துறாரு, கூட்டத்தை கூட்டுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டு செலவே இப்ப நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இன்று வரை செலவு பண்ணியிருப்பாங்க. விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தின செலவே அதிகமா இருக்கும். ஆனா சீமான் அவர்கள் மாட்டு வண்டியில பேசுறாரு, லாரி மேல நின்று பேசுறாரு, இப்படியெல்லாம் கூட்டத்தை கூட்டி சீமான் அவர்கள் பேசுறாரு. சின்ன சின்ன நிதி தான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறத வச்சுதான் அவர் கூட்டத்தை நடத்துறாரு. இதெல்லாம் நம்ம கொச்சப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தெளிவா பேசியிருக்காரு. ஆனா இந்த திராவிட ஆதரவாளர்கள் திருடுவானுங்க, கொள்ளையடிப்பானுங்க, மக்களை ஏமாத்துவானுங்க. ஆனா மக்களின் போராட்டத்துக்கு கவனம் செலுத்த மாட்டாங்க, மக்களே கண்டுகொள்ள மாட்டாங்க. மக்களின் உழைப்பை சுரண்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சொகுசா வாழ்வாங்க. அவர்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நாம மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக போராடணும், அவர்கள் உணர்வோட நிக்கணும். நாம நிற்போம். இந்த அரசியலை வெல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு நாம உழைச்சிட்டு இருக்கோம். நம்ம கொச்சப்படுத்துவோம். இந்த வேலையை தான் இந்த திராவிட திருடர்கள் சமூக வலைதளத்துல செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இது போன்ற நபர்களுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சரியான பதில கொடுத்திருக்காரு. குறிப்பா அந்த நேர்காணல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் செய்தியாளர் ஒருத்தர் கேட்கிறாரு அவர்கிட்ட, நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு ஒரு சிலர் குற்றம் சாட்டுறாங்க, இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிற. அதுக்கு ரங்கராஜ் பாண்டே சொன்ன விளக்கத்தை பாருங்க. அப்படியெல்லாம் எப்படிங்க சொல்றீங்க? அதாவதுங்க தமிழ்நாட்டு அரசியல், ஏன் இந்திய அரசியலே வச்சிங்களா, பெண்களுக்கு சமமா வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சட்டமன்ற தேர்தலில் 117 இடத்துல ஆணுக்கு நிகர் பெண் சமமா வாய்ப்பு கொடுத்த கட்சி. பாராளுமன்ற தேர்தலையும் சீமான் அவர்கள் செயல்படுத்தினாரு. ஆனா மற்ற கட்சி, நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல, இந்தியாவிலே எந்த ஒரு கட்சியும் பெண்களுக்கு
சமமாக வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார். அப்ப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்று பேசுகிறீர்கள். போற போக்கில் சும்மா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, பெண்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செயல்படுது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய செயல்பாடு, நம்முடைய பணிகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம நிரூபிச்சுட்டு தான் இருக்கோம். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அது நம்ம பெருமையாக நினைக்கல, அது நாம் தமிழர் கட்சி உறவுகளின் கடமையாக நினைச்சு அண்ணன் சீமான் அவர்கள் அதை செய்து காட்டுறாரு. இவர்களுக்கு நம்முடைய வளர்ச்சி இவர்களுக்கு பொறுக்கலைங்க. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவதூறு பரப்புறது, அண்ணன் சீமான் குறித்து பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்புறது. அதே போல திரள் நிதி வாங்குறாங்க, சொகுசா வாழ்றாங்க, அவனுங்க தான் சொகுசா வாழ்றாங்க. இப்போ நம்ம ஒரு கூட்டத்தை நடத்தினா நிதியே வாங்கி அந்த கூட்டத்தை நடத்தினாலும் மீதி கூட்டம் முடிஞ்ச பிறகு கடன் தான் இருக்கும், கடன் தான் மிஞ்சும். அந்த நிலைமையில தான் நாம் இருக்கோம். இருந்தாலும் வாய்க்கு சம பொய் சொல்றது, பொய் சொல்லி அவதூறு பரப்புறது, குறிப்பா நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு யாருமே உதவி செஞ்சிடக்கூடாது, இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் என்ற அடிப்படையில தான் இந்த திராவிட ஆதரவாளர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.